ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈவினிங் வாக் பார்க்கலாம். இப்போ 6 மணி ஆகிருக்கு. பசங்க வந்து படிச்சுட்ருக்காங்க. ஈவினிங் வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். এইটা কোনো সেটা তাকে পাঠাতে মোরবা সংস্কৃতরা ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வந்து விளக்கேற்றி சாமிக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, ஆக்சுவலாக காலையில் வந்து வியாபாரமே இல்லைங்க. மழை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பட்டாணி குழம்பு, சாம்பார், இட்லி, ஊத்தாப்பம் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா பூரி, வடையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாமே வச்சுருக்கேன். நைட்டுக்கு வந்து சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நாளில் வந்து வியாபாரம் சரியாக இருக்கும். 10 மணிக்கே எல்லாமே காலியாகிடும். ஆளுங்க வந்து திருப்பிட்டு போவாங்க. ஆனால் இப்போல்லாம் மழையாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டம்தான். இதுவே மெயின் ரோடுனால் ரோட்டில் போகிறவங்க வரவங்க வாங்கிப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் கடை பண்ணது சூப்பருங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் நல்லாவே வந்து ரீச் ஆகுது ஃபுட்டு. ஆனால் மெயினாக என்னென்னா கடை அந்தளவுக்கு மக்களுக்கு தெரியலை. ஏன்னா இது வந்து ரெஜினல் காலேஜ் வழியில் வந்து கடை. அந்த காலேஜ் தான் வந்து எல்லோரும் அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னாங்க, அந்த கடையோட ஓனர்லாம் ரெஜினல் காலேஜ் இருக்குது, சூப்பராக வியாபாரம் ஆகும், நல்ல கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடை பார்க்கும்போது ஊர்லேருந்து தான் தினமும் வந்து கடை தேடிட்டு இருந்தோம். அதனால் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அந்த கடை வந்து எடுத்துருந்தோம், ஒரு நல்ல வியாபாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் தெரியுது, அந்த காலேஜில் வந்து யாருமே வெளியில் வரதுக்கு அளவுக்கு கிடையாது. அந்த பசங்கள்லாம் வந்து ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வரதில்லை, அந்த மாதிரி தான். சரின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து மெயின் ரோட்டில் கடை தேடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், மெயின் ரோட் கடை பார்த்துட்ருக்கோம். இன்னும் செட் ஆகலை. செட் ஆச்சுன்னா மாற்றினோம்னா கண்டிப்பாக ரீச் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து இட்லி வந்து காலையில் யாருமே செய்கிறது கிடையாது. அதோட நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து வரவங்க கடை வந்து இங்கே இருக்கா, நமக்கு தெரியவே இல்லையே, ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு வந்து கடை வந்து அந்த லோக்கல் ஊரில் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் மெயின் ரோட்டில் தேடிட்டுருக்கோம். அட்வான்ஸ் வந்து ஹெவியாக சொல்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக அட்வான்ஸ் நாங்கள் இடமா பார்த்தோம். ஆனாலும் இது கொஞ்சம் ஓடலன்னும் போது நம்ம கடனை உடனாச்சும் வாங்கி மெயின் ரோட் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. சரி வேணாம், எப்போவுமே அதே பேசிட்டு இருந்தால் அப்புறம் போர் அடிச்சிடும். நம்ம பிரச்சனை அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கமாக. இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம், நான் வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. முறுக்கு குழாய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து எடுத்து வச்சேன். ரொம்ப நாளைக்கு முன்னே வாங்கினது, பண்ணவே இல்லை. சரி எடுத்து வச்சேன்னு பார்த்தா அந்த பக்கம் வீட்டிலேருந்து வரவே லேட் ஆகிடுச்சு. அதனால மறந்துட்டு வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு இந்த சேவ் மாதிரி கொஞ்சம் பண்ணலாம், கடையில் வந்து வியாபாரம் பண்ணால் மெயின் ரோட் கடை சேஞ்ச் பண்ண அப்புறமா கண்டிப்பாக வந்து ஒரு பேக்கெட் மாதிரி போட்டு சேல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளைக்கு முன்னே செஞ்சது. இப்போ செஞ்சு ரொம்ப நாள் ஆனதுனால சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த நம்ம காய் வந்து துருவோம் இல்லைங்களா, அதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். செட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். செட் ஆகிடும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இதில் வந்து முடியும் அப்படின்னு தோணுது. அப்படி முடியலன்னா நம்ம வந்து சின்ன சின்னதாக கிள்ளி கூட போட்டு இது வரைக்கும் பொரிச்சிருவோம். முறுக்கு குழாய் வாங்கி வீட்டிலேருந்து கொண்டு வந்து அப்புறமா வேணால் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் இதை ட்ரை பண்ணுறேன். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட வந்து அவல் வந்து தாளிப்பு ஒன்று போடலாம். வெங்காயம் இல்லாமல் எப்படி அவல் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் டீ வந்து பால் பவுடரில் எப்படி வந்து கெட்டியாகாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். ஒடிஷாவில் பால் பவுடரில் டீ வந்து மோஸ்ட்லி போடுவாங்க. இது வந்து கரெக்டாக நம்ம அந்த டெக்ஸ்சர் வந்து நான் சொல்கிறேன். அதில் வந்து ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணணும். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து டீ, நார்மல் டீ நம்ம பாலில் போட்ட மாதிரியே இருக்கும். அதை ஆட் பண்ணலன்னா அப்படியே வந்து பச்சை தண்ணி குடித்த மாதிரி இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம்.
சரி, இப்போ நம்ம முறுக்கு செய்யலாம். முறுக்கு வந்து நம்ம நேராக முறுக்கு வந்து ரவுண்டாக பண்ணுவோம், அது இல்லைங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது. இது வந்து அதோட ரொம்ப குட்டி. இது வந்து நான் கழுவி கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுறது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சரி இதில் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த சேவ்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து தண்ணி கொஞ்சம் எண்ணெய் தண்ணி ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கையில் எடுத்துகிட்டு இந்த மாவு வந்து நான் ஆக்சுவலாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடலை மாவு, அரிசி மாவு, சீரகம், ஓமம், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் வந்து இதை அப்படியே எடுத்து இதில் வந்து தேய்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து முறுக்கு கோலாவில் தாங்க பண்ணியிருக்கேன். இதில் நான் பண்ணதில்லை. சரி ட்ரை பண்ணுவோம், இது ஒரு வருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். ஆனால் ஓகே தான். ஆனால் என்ன சரியாக வீழ மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக வந்து கட் ஆகிருக்கு இல்லையா, அதனால உள்ளுக்குள்ளேயே அப்படியே ஒட்டிக்குது. மறுபடியும் வந்து ஒரு 2-3 தடவை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டேன். ஆக்சுவலாக 2-3 தடவை போட்டேன். எல்லா டைமுமே வந்து ஓரளவுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே வருது. ஆனால் வந்து நம்ம அதை மறுபடியும் எடுக்கும்போது வெளியில் வரும்போது நமக்கு வந்து அதுக்குள்ளே அப்படியே ஒட்டின மாதிரி இருக்குது. அதனால் அந்தளவுக்கு இது ஒர்த்து இல்லைன்னு தோணுதுங்க. நம்ம இதுக்கு பதில் வந்து ஜல்லிக்கரண்டி இருக்குது இல்லையா, நம்ம எண்ணெயிலெல்லாம் பொரிச்சு எடுப்போம் பலகாரம், அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் செய்ய யூஸ் பண்ணுவோம். அந்த கரண்டியை நம்ம பயன்படுத்தி செய்யலாம் போல். சரி நம்ம இதில் வந்து ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் ஓகே தான். ஆனால் என்னென்னா கொஞ்சம் நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அது உள்ளே இருக்கிற அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்குது, கீழே வந்து விழ மாட்டேங்குது. மறுபடியும் நம்ம மேலே வச்சு தேய்க்கும் போது தான் அது வந்து கொஞ்சம் நீளமான அப்புறமா தான் கீழே விழுது. விழுறதுமே வந்து ஒரே இடத்துல எல்லாம் ஒன்றா வந்து விழுந்துருச்சு அப்படின்னா வந்து எடுத்து நம்ம எண்ணெயில் போடும்போதும் கையில் எடுத்து போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. அதனால் சரி நம்ம எப்படியும் எடுத்துட்டோம், ஒரு வேலையை ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2-3 தடவை நல்லா தேய்ச்சி விட்டேன். ஆக்சுவலாக வந்துச்சு ஓரளவுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாகவே வந்து கட்டாகி விழுந்துச்சு. நம்ம வந்து சேவ்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய சேவ். ஒரு சில ஏரியாவில் வந்து மோட்டாஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து அந்த மோட்டாஸு கிடையாது. ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது மோட்டாஸு, அதை மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே, இந்த மாதிரி தான் வந்து கொட்டுச்சு குட்டி குட்டியாக. பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளே நிற்கிது. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு வந்திருக்கு. நம்ம எண்ணெயில் போட்டு பார்ப்போம். செட் ஆகாதுன்னு தான் தோணுது. இருந்தாலும் நான் வந்து இதை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு இதில் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால தான் பண்ணேன். ஆனால் ஓகே தான், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை மறுபடியும் இன்னும் 2-3 தடவை தேய்ச்சி கொஞ்சமாக ரெடி பண்ணிடலாம். அப்படியே வந்து லைட்டாக இந்த மாதிரியும் தேய்ச்சி பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு தேய்ச்சேன். ஓகே தான். இந்த தடவை வந்து கரெக்டாக விழுந்துது. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம்னா அப்படியே வந்து சட்டுன்னு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் அப்படியே இதை எடுத்து எண்ணெயில் வந்து போடணும். நம்ம இதை தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடும்போது அது வந்து ஒன்றா ஒட்டிக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் இதுக்கு முன்னே இதில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து இது ஓகேவா ஒர்த்தா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக முறுக்கு கோலா வீட்டில் வச்சுட்டு வந்ததுனால தாங்க நான் இதில் ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் வந்து முறுக்கு கோலாவை தான் கண்டிப்பாக செய்வேன். முறுக்கு கோலா வந்து நான் சென்னையில் இருக்கும்போது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. அது அப்படியே இருந்துச்சு ரொம்ப நாளாக. ஊருக்கு வந்த அப்புறம் நிறைய டைம் வந்து கிடைக்கல, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே மேலேயே வச்சுருந்தேன். அன்றைக்கி ஊருக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். அந்த பிளேட் மட்டும், அதாவது நம்ம கீழே வந்து வச்சு அச்சு இருக்கு இல்லையா, அது மட்டும் இருந்தது. மேலே இருக்கிற அதை வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அது இன்னொரு டப்பாக்குள்ளே இருந்ததுனால. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒன்றா அள்ளி போடும்போது இப்படி தான் வருது. அதனால் இது வந்து நம்ம வந்து அந்த காய் துருவுறதுல எண்ணெயை நல்லா தடவிட்டு ஒரேடியாக வந்து மேலே வச்சு தேய்ச்சி டேரெக்டாக எண்ணெய்க்குள்ளே போட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா தனித்தனியாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படியே நம்ம வந்து தட்டில் போட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து எடுத்து இதுக்குள்ளே போடுறது கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் நல்லாவும் வரலைன்னு சொல்லலாம். இதுவே நம்ம வந்து பெரிய முறுக்கு கோலா வந்து ஒரு 2 சுற்றி விட்டோம்னா, ஒரு கரண்டியை வச்சு உடச்சி விட்டோம்னா அது அப்படியே தனித்தனியாக வந்துடும். ஆனால் இதில் வந்து அது நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, இதை வெளியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம எப்போவோ ரெகுலராக பண்ணுற அந்த மெத்தடை ட்ரை பண்ணுவோம். அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜல்லிக்கரண்டியை வச்சு பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த ஜல்லிக்கரண்டி வந்து நான் 20 ரூபா கொடுத்து வாங்கினேன். யாரெல்லாம் வந்து இதை பார்த்து இதுக்கு முன்னே இந்த மாதிரி கம்மியாக காசில் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப மெல்லிசாக தான் இருக்குது, ஆனாலும் ஒர்த்துங்க. ஜல்லிக்கரண்டிக்கு இந்த 20 ரூபான்றது நல்லா இருக்கா பார்த்துருங்க. இப்படி தான் இருக்கும் இந்த ஜல்லிக்கரண்டி. பஜார் மார்க்கெட் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே அதில் தான் வந்து இதை நான் வாங்கிட்டு வந்தேன் 20 ரூபா. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் வருதான்னு சொல்லி, நல்லா வந்தது. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலான்னு தேய்ச்சேன். ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த பள்ளம் வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுனால குட்டி குட்டியாக தான் விழுந்துச்சு.
இந்த மாதிரி. இந்த ஜல்லிக்கரண்டி வந்து 20 ரூபா. ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. என்னென்னா அலுமினியாலாம் இருக்குது. அலுமினியா அந்த குச்சி வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது. பிடிக்கிற இடமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் 20 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒரு சில கடையிலலாம் எது எடுத்தாலும் 20 ரூபா, எது எடுத்தாலும் 50 ரூபா அந்த மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி தான் இங்கே ஒடிசாவில் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை போட்டிருந்தாங்க. அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போகலை. அதுக்கப்புறம் வெஜிடபிள் வாங்க போகும்போது ஒரு நாள் வந்து ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தார். அதனால் அப்படியே வந்து இதை வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2-3 பொருள் வந்து வீட்டுக்கு தேவையானதை வாங்கினேன். வீடியோ பண்ணுற நிலைமையில் இல்லை, ஏன்னா எனக்கு சரியான ஃபீவர் எனக்கு. ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட் கொடுக்க போகும்போது ரிப்போர்ட் வாங்குறதுக்கு காட்டும்போது வரும்போது நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 ரவுண்ட் மட்டும் உள்ளே சுற்றிட்டு வந்தேன். ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் ஜல்லிக்கரண்டி வந்து வீட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி தேய்க்கிறது வந்து ஒருத்தன் தான் தோணுதுங்க. ஏன்னா ஜல்லிக்கரண்டியில் நம்ம இந்த மாதிரி தேய்க்கிறது ஓரளவுக்கு நல்லாவே வருது. ஓகே, இப்போ வந்து நான் மீதி இருக்கிறத வச்சுட்டு இது கடாய் ஃபுல்லாக ஆகிட்டதுனால இது வந்து நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வந்து சத்தம் அடங்கினவுடனே எடுத்துடலாம். ஆனால் நல்லா இந்த இப்போ இது வந்து விழுந்திருக்கிறது நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது மொத்தமாக வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருந்தது. ஆனால் இது பாருங்கள் நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம 2-3 தடவை போட்டு எல்லாத்தையும் எடுத்தோம்னா சரியாக போயிடும். என்ன தான் இருந்தாலும் முறுக்கு புளிகிற மாதிரி வராதுங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் வந்து காண்கப்படபுளாக தான் இருக்குது. ஆனால் ஓகே இதுவுமே, ஏன்னா கரெக்டாக இந்த ஷேப் வந்து வந்துடுது. நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள், இதுதான் அந்த மோட்டார் சைஸ் சொல்லுவாங்க. ஆனால் மிளகெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து சுத்தமாக வரல. இது வந்து நான் 2வது ஜல்லிக்கரண்டியில் வச்சு போட்டது. செம்ம சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதோட நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. இந்த பெருசாக இருக்கிறது வந்து நல்லா நீளமாக போட்டிருந்தா நல்லாயிருக்கும். அதோட வந்து தனித்தனியாகவே விழுந்திருந்தாலும் உடச்சி விட்ட சேவ் மாதிரி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஒன்றா வந்து விழுந்துருது. இன்னொரு நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். முறுக்கு குழா வச்சு பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக அந்த சேவ் வந்து டெக்ஸ்சர் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்து பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம், காஞ்ச மிளகாய் ஒரு 2 பிச்சு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த உப்பு வந்து லைட்டாக கலக்கி விடணும். எதுக்காகனா அந்த உப்பு கரையணும். இல்லைன்னா எண்ணெயில் போட்டால் உப்பு வந்து சரியாக கரையாது, ஓரளவுக்கு அப்படியே இருக்கும். அதனால் இப்படி நல்லா கலந்து விட்டோம்னா அது வந்து கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் அவல் சேர்க்கணும். இந்த மாதிரி 2-3 தடவை அவல் போட்டோம்னா ஒரு 2 கை அளவுக்கு எடுத்து நான் வந்து இது அப்படியே தாளிக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து இது மெல்லிசாக இருக்க அவல் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி செய்யலாங்க. இதுவே குண்டு அவலாக இருந்தால் ஃபஸ்ட்டு வறுக்கணும். 2வது தான் வந்து நம்ம அதுக்கப்புறமா தான் வந்து எடுத்து நம்ம வந்து தாளிக்கணும். அது வந்து நம்ம சேனலில் நான் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட 105 ஸ்நாக்ஸ் ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் கூட காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சு அதுக்கப்புறமா வந்து தாளிக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இது வந்து மெல்லிசாக பேப்பர் மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரியே வதக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து அது பொரிஞ்சு வரும் நமக்கு. இப்போ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு அது தெரியும். வறுக்கும் போது அந்த சவுண்டு வரும், கிறிஸ்பியான சவுண்டு. ப்ளஸ் வந்து கையில் எடுத்து ஒரு நொறுக்குனீங்கன்னா அப்படி நொறுங்கி போகும். அந்தளவுக்கு வந்து இது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து இது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வெங்காயம் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால நான் வெங்காயம் போடலைங்க. இல்லைனா இதில் வெங்காயம் போட்டு நிறைய பேர் தாளிப்பாங்க. நான் மோஸ்ட்லி வந்து எப்பவுமே வெங்காயம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அதோட இது சிரவண மாதம் ஒடிசால அப்படின்றதுனால வெங்காயம் சுத்தமாக யூஸ் பண்ணல. அப்படியே வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா அமுலில் பால் பவுடர் வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டீ போடுறதுன்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலாக நம்ம சேனலில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப ஓல்டு வீடியோ, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதனால் இன்றைக்கி நான் வந்து அமுலில் டீ போடுறது எப்படின்னு சொல்லி காட்டுறேங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ டீ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 10 ரூபா அமுல் பேக்கெட் வந்து ஜஸ்ட்டு தண்ணி வந்து சூடாகணும். நம்ம வந்து இந்த லைட்டாக ஒரு வெந்நீர் வந்து நம்ம லைட்டாக சூடாகும் இல்லையா, நம்ம தொட்டு பார்த்தா கை வந்து தாங்குகிற அளவுக்கு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து சூடாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம போடணும். தண்ணி ரொம்ப கொதிக்கிற ஸ்டேஜில் போட்டாலும் கெட்டி ஆகிடும். சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டாலுமே கெட்டி ஆகிடும். இது வந்து லைட்டாக நமக்கு கை சூடு தாங்குகிற அளவுக்கு சூடு இருக்கும் போது நம்ம போட்டுருவோம். அதுக்கப்புறமா டீத்தூள் போடுறேன். டீத்தூளும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்த அப்புறமா இதில் வந்து இனிப்புக்கு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து
தேங்காய் பால் வச்சு கூட ஒடிஷாவில் வந்து டீ போடுவாங்க. அது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் வந்து ஓல்டு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். அதில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கலக்கும் போது கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பித்த உடனே அது அப்படியே மெல்ட் ஆகிடும். இது வந்து நார்மலாக நம்ம வந்து லைட்டாக வெது பறக்கும்போது அப்புறமா ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஆக்சுவலாக அமுல் டீ வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு சிலர் வந்து அமுல் டீ ரொம்ப கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா கொதிக்க வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த தண்ணி மாதிரி அந்த டெக்ஸ்சர் தெரியக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து உப்பு வந்து ஒரு சிட்டிகை சேர்த்துருக்கோம். ஏன்னா தண்ணி நம்ம உப்பு வந்து சேர்க்கலை அப்படின்னா டீ வந்து நமக்கு பச்சை தண்ணியில் டீ போட்ட மாதிரி அந்த ஃபீல் இருக்கும் அமுல் சேர்த்துருந்தாலுமே. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து அமுல் டீ அப்படின்றது ஒடிஷாவில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. பால் பேக்கெட்லாம் வந்து கிராமத்தில் கிடைக்காது. எல்லோரும் வந்து பால் வியாபாரம் பண்ணுறவங்கக்கிட்ட வாங்கிப்பாங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களாம் அமுல் யூஸ் பண்ணி செய்வாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு கொஞ்சம் இருந்ததுனால அதை வந்து ஒரு 4 பரோட்டா மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருந்து அதுக்கப்புறம் டீ வடிகட்ட ஆரம்பிச்சிட்டேன். வந்து டீ குடிக்கணும்னு சொன்னாங்க. நல்லா மழை வந்துட்டு இருக்கிறதுனால சரி கொஞ்சமாக குடிக்கட்டோம்னா லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டேன். அவல் தாளித்தது, அதுக்கப்புறமா பரோட்டா ஒரு 2, கொஞ்சமாக வந்து நம்ம செஞ்சுருந்த அந்த முறுக்கு மிக்சர் இது எல்லாத்தையும் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டோங்க. டீ வந்து வடிகட்டி வச்சு பாருங்கள், சுத்தமாக கட்டி தெரியவே இல்லை. பார்த்திங்கனாலே தெரியும், அந்த பால் பவுடர் எதுவுமே தெரியலை, நல்லாவே மெல்ட் ஆகிருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுடுறேன். சின்ன பையன் வந்து பாருங்கள், டீ வடிகட்டினவுடனே பட்டக்குன்னு வந்து குடிச்சிட்டான். அவனுக்கு டீனா அவ்வளோ வந்து இனிப்பு பொருள்லாம் விரும்பி சாப்பிடுவான். அப்படி தான் எந்த பொருளாக இருந்தாலும் இனிப்புன்னா முதல்ல வந்துடுவார். சாப்பாடு வந்து கொடுத்தோம்னா அந்த டைமில் வந்து அவ்வளோ ஈஸியாக வர மாட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சாப்பிடுவார். ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்னா உடனே வந்துடுவார். அதுக்கப்புறமா டீ எடுத்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு பசங்களுக்கு கொஞ்சமாக வந்து கொடுத்தேன். இவ்வளோ தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் டீ எல்லோரும் வந்து பரோட்டா ஒரு 2 இருந்தது, அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு டீயை வந்து கொஞ்சம் ஊற்றி எல்லோரும் உட்காந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குங்க முறுக்கு. இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, இதுவுமே நல்லாயிருக்கு. இந்த பெருசாக போட்டதுமே ரொம்ப குட்டியாக இருந்ததுனால உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவல் ஸ்நாக்ஸு, டீ, இவ்வளோ தான் ஈவினிங் ஸ்நாக்ஸு. பசங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி குழம்புங்க, கடையிலேருந்து கொண்டு வருது. அதுக்கப்புறமா ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் இட்லியும் மீதியானது இருந்தது. இதை வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணது ஊத்தாப்பம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கலர் வந்து லைட்டாக மேலே இருக்க பீட்ரூட் கேரட்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது, நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் எடுத்து எல்லாமே சூடு பண்ணிட்டேன். இட்லி வந்து இந்த மாதிரி தாங்க சைஸில் வரும், 5 ரூபாய் இந்த இட்லி நம்ம கடையில். அதுக்கப்புறம் சாம்பார், இது வந்து பூரி, வடை எல்லாமே மீதியாக இருந்ததுங்க. அதனால் எல்லாமே வந்து நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு, சாப்பிட முடியாது, எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு மீதி மாடுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். நமக்கு வர லாபம்லாம் இந்த மாதிரி தான் வந்து காலியான மாதிரி தோணுச்சு. ஓரளவுக்கு வந்து கடை ஓடும்போது நமக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் ஒரு சில டைமில் இந்த மாதிரி இருந்தால் கஷ்டமாயிடும். அதுக்கப்புறமா வந்து சீரா பூரி, அதாவது சீரா பண்ணி வச்சுருக்கேன், சர்க்கரை சிரப்பு, அதில் வந்து இந்த பூரியை போட்டு அப்படி உடனே எடுத்துடணும். இது வந்து சீரா பூரின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பு சூடு பண்ணது பூரிக்கு நல்லாயிருக்கும். இட்லிக்கும் ஊத்தாப்பத்துக்கும் சாம்பார் இருக்குது, அதையும் சூடு பண்ணியாச்சு. பாருங்கள், சாப்பாடு பரிமாறும் போது அவ்வளோ ஈஸியாக வரமாட்டார். டீ ஸ்நாக்ஸ்னால் உடனே வந்துடுவார். இப்போ வந்து பூரி வச்சுருக்கேன், சாப்பிட்றதுக்கு வந்துட்டான். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பெரியவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா படுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னு கொஞ்சம் நேரம் காலெல்லாம் அமுத்தி விட்டுட்டு இருந்தான். ஆக்சுவலாக வந்து 2 பேருமே நல்லா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துப்பாங்க, அப்படியே வீட்டில் இருக்க வேலையும் பார்ப்பாங்க. 2 பேருக்குமே நல்லா வந்து பழக்கம் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க வந்து அவங்களோட வேலை அவங்களே பண்ணுறதுக்கு கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு காலை வந்து பையன் பிடிச்சி விட்டுருந்தான். சின்னவன் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை மேலே வந்து மிதிச்சிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சொன்னதுனால
கையில் வந்து ஒரு சில டைமில் பிடிச்சி விடுன்னு சொல்லுவான். நான் சொன்னது பிடிச்சி விட வேணாம், மிதிச்சா போகணும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் மிதித்து விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தூங்கிட்டான். சின்னவன் தூங்கினா அப்புறமா பட்டாணியெல்லாம் ஊற வச்சாச்சு. இது வந்து நாளைக்கு குழம்பு செய்கிறதுக்கு பட்டாணி உளுத்த பருப்பு எடுத்து வச்சாச்சு. இது காலையில் வந்து 3 மணிக்கு எந்திரிக்கும் போது தண்ணியில் போட்டுட்டு 4 மணிக்கு அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ அவல் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இந்த விலாக் எடுத்தது. அதனால் வியாழக்கிழமை ஊத்தாப்பம் வடையெல்லாம் நான் வந்து இந்த மாதம் சாப்பிட்றதில்ல. இது சிராவண மாதம் அப்படின்றதுனால வெங்காயம் பூண்டெல்லாம் அதனால் கடைப்பொருள் எதுவுமே சாப்பிட்லன்னா. அப்புறம் இது வந்து புசி தண்ணின்னு சொல்லுவோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேனலில் பாப்புலர் வீடியோஸில் இந்த வீடியோ இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா மாவெல்லாம் அரைச்சி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கிரைண்டர்லாம் கழுவியாச்சு. இந்த பக்கெட்டில் இவ்வளோ தாங்க மாவு. இதில் வந்து ஃபஸ்ட்டு 50 இட்லி செய்யணும். மீதி இருக்கிற மாவில் வந்து தோசையும் ஊத்தாப்பமும் செய்கிறது. அதுக்கான மாவு இது அரைச்சி எல்லாம் எடுத்து பக்கெட்டுக்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. ஏன்னா இங்கே வந்து இட்லி தோசை இதெல்லாம் வந்து லைட்டாக புளிப்பாக இருந்தாலும் புளிப்பாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதுவே வந்து கஞ்சி சாதம்னா நல்லா புளிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவல் பால் பவுடர், பிஸ்கட், சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்காக. எனக்கு நல்ல பசி. 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி அவல் வந்து ஒடிசாவில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? இல்லை நம்ம சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்படி தாங்க இருக்கும். இப்போ சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். அவல் சாப்பிட்டா எப்போவுமே சாப்பிட்டுக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை பிடிச்சவங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். வாழைப்பழம் வந்து எனக்கு இந்த ஏலக்கி வாழைப்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து இங்கே கிடைக்கிறதில்ல. சென்னையில் ஈஸியாக கிடைக்கும், இங்கே கிடைக்கிறதில்ல. அந்த வாழைப்பழம் இல்லைன்னா வேறு எந்த வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம் தான் நல்லாயிருக்கும். வாழைப்பழம் கிடைக்கல, அதனால் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே அவல் சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு 1/2 hour கழித்து ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டோம்னா ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் வரைக்கும் பசிக்காது. பகல் டைம்லேயும் அப்படி தான். அவல் சாப்பிட்டாலே நல்லா வந்து பசி அடங்கும். இங்கே வந்து சூடா சக்கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நான் சாப்பிட்றேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் விலாக். ஈவினிங் டு நைட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வாங்க. நன்றி, வணக்கம்.